நம்ம எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட வருகிறோம்? நம்முடைய தகப்பனவர், நம்மை விசாரிக்கிறவர், அவர் நமக்கு என்ன வேணுமோ அதை தருகிற தேவன் அவர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளா இருந்து அவருக்கு என்ன வேண்டும் என்கிறது கேட்கணும். இல்ல, என்னை நேசிக்கக்கூடிய, என்னை ரட்சித்த என்னுடைய தேவனுக்கு என்ன வேணும், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம யோசித்து கேட்போம் அப்படின்னு சொன்னா வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா இடத்திலுமே போயிட்டு என்னை பற்றி சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல இயேசுனுடைய அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஒருத்தருக்கு அன்பு காட்டும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துங்க. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பாக இருக்கணும். சில நேரத்துல நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் அன்புல இருந்து கொஞ்சம் விலகி வேற அன்பை நம்ம வெளிப்படுத்திடும். அது கடமைக்காக வருகிற அன்பாய் மாறிடும். கடமைக்காக வருகிற அன்பெல்லாம் கடைசியில சண்டையில முடிஞ்சிடும்.